திரு அஸ்வத்தாமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆக்சுவலாக நான் நடுவில் உட்காந்துருக்கணும் கான்செப்சுவலாக. அங்கே அசோகா அவங்க உட்காந்துட்டதுனால நான் இந்த பக்கம் உட்கார வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இலவசத்திற்கு ஆதரவான கட்சி அல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தத்துவம் அந்தியோதயா, அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய லட்சியமே ஒழிய. தம்பி பேசும்போது சொன்னாங்க, தமிழகத்தில் 1000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்க பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் 10,000 ரூபாய் செலவு பண்ணுறாரு டாஸ்மாக்கு. ஆனால் மத்திய பிரதேசத்தில் டாஸ்மார்க்கை அரசு சாராயம் விற்கவில்லை. அங்கு வளர்ச்சிக்காக செய்யப்படுகிறது. அங்கே 1000 ரூபாயில் ஆரம்பித்து 1500 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு. இங்கே 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதே முழுசாக கொடுக்கல. நீங்கள் பீகாரில் 10,000 ரூபாய் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் என்பது இலவசம் அல்ல. பெண்களுக்கு அது 10,000மே அல்ல, முதல்ல அது 2 லட்சம் ரூபாய். பெண்களுக்கு எம்பவர்மெண்ட்டுக்காக கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய் கொடுக்குறது அந்த ஃபைல் ப்ரப்போசலை ரெடி பண்ணிட்டு வர்றதுக்காக. சார், நீங்கள் கொடுத்தா எம்பவர்மெண்ட்டு, அவங்க கொடுத்தா இலவசம், அப்படி தானே? கத்தி டாக்டர் கையில் இருக்கிறதுக்கும் கொலைகாரர் கையில் இருக்கிறதுக்கும் இருக்கிறது. அதான் பிஜேபி கொடுக்குறாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்க தான் சொல்லணும். இங்கே என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்த இலவசம் மகளிருக்கு நீங்கள் பேருந்து பயணம் இலவசம். கரண்ட் பில் எவ்வளோ அதிகம் பண்ணியிருக்கீங்க, பால் விலை எவ்வளோ அதிகம் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் எந்த இலவசமும் எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னதே கிடையாது. உதாரணத்திற்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அக்கௌண்ட்டில் போடுறார். எந்த எலெக்ஷன்லையா சொன்னாங்களா? எங்கேயாவது மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் விவசாயிகளுக்கு 6000 ரூபா போட போகிறோன்னு சொன்னாங்களா? விவசாயிகளுக்கு அந்த நேரத்தில் இடுபொருள் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு விதை வாங்கணும், அந்த இடத்துல ஒரு உரம் வாங்கணும், அந்த இடத்துல காசு தேவைப்படுது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போடுறார். இன்றைக்கு சுயசார்பு பாரதம் என்கிற உயர்ந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். பெண்கள் எல்லாம் தொழில் ஆரம்பிக்கணும். அவங்க கையில் ஒரு 2 லட்ச ரூபாய் லோன் இருந்ததுன்னா அவங்க தொழில் தொடங்குவாங்க, தொழில் முனைவோர்களாக மாறுவார்கள். அதற்காக பீகாரில் அந்த முன்னெடுப்புகளுக்காக அவர்களுக்கு 10,000 ரூபாய் தரப்பட்டதை ஒழிய இது எல்லாமே எங்களுடைய தத்துவத்தை நோக்கித்தான் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இலவசம் மட்டுமே தரப்பட்டு கொண்டிருந்து கஜானாவை அப்படியே காலி பண்ணிட்டு ஓட்டுக்கு எலெக்ஷன் நேரத்தில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குகிற திமுக கூட எங்களை நீங்கள் உட்கார வச்சதே முதல்ல தப்பு. நான் சொல்கிற மாதிரி நான் நடுவில் உட்கார வேண்டிய ஆள். எங்களுடைய தத்துவம் என்பது நாங்கள் மக்களுக்கு எது தேவையோ அதை செய்கிறோமோ ஒழிய நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை செய்கிறோன்னு சொல்லி மக்கள்கிட்ட நாங்கள் வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கவில்லை. நாங்கள் கொடுத்த அனைத்துமே தேவைகள், இலவசங்கள் அல்ல. திமுகவிலிருந்து அண்ணன் கான்ஸ்டன்டைன் அவர்கள் பேசும்பொழுது அமெரிக்காவிலிருந்து ஆரம்பித்தார். அமெரிக்கா பொருளாதாரத்தில் 1வது நாடு அப்படின்னாரு. சைனா, சீனா பொருளாதாரத்தில் 2வது நாடு அப்படின்னாரு. நான் கமான் அடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். உஷாரா நிறுத்திக்கிட்டார். 3வது நாடு ஜப்பான், 4வது நாடு இந்தியா. நாம் தமிழர் கட்சியிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்தும் பேசும்பொழுது அவங்க சொன்ன குற்றச்சாட்டு, மக்களுக்கு இலவசங்களை நீங்கள் கொடுங்கள், ஆனால் பொருளாதாரம் என்ன நிலைமையில் இருக்கிறது அதை யோசித்து பாருங்கள். நியாயமானது. அதான் நான் இங்கே திமுகவில் சொல்கிறேன். 10 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நாங்கள் 1000 ரூபாய் 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கு தரேன்னு சொல்லிவிட்டு அது எலெக்ஷன் டைமில் 2.5 வருஷம் கழித்து எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது கொடுத்தாங்க. நான் தான் சொன்னேன், மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுக்கல. ஆனால் அவங்க கொடுக்கும்பொழுதே 1 கோடியே 30 லட்சம் பெண்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் கொடுக்கும்போது 1 கோடி கொடுத்துட்டு மற்றவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எலெக்ஷன் வரும்போது 30 லட்சம் பேருக்கு தகுதி வருதுன்றீங்க. தகுதியை வளர்த்துக்கிட்டோன்னே அதான் தகுதியை வளர்த்துட்டாங்களாம். இதுதான், அதாவது ஒரு மீன் பிடிக்கும் பொழுது அந்த தூண்டில் மாட்டுகிற மண்புழுவை போன்று நீங்கள் இலவசங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் பொருளாதாரத்தில் தேசத்தை முன்னேற்றி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் புல்லட் ட்ரெயின் போட்டுட்டு இருக்காங்க. சேட்டலைட்டை தாக்கி அழிக்கிற ஏவுகணை தொழில்நுட்பம் இன்றைக்கு உலகின் 4 நாடுகளில் இருக்கிறது. அதில் ஒரு நாடு இந்தியா. இங்கே உக்காந்துக்கிட்டு அங்கே பக்கத்து நாட்டில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்துகிறோம்.
இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன சேதம் கூட இல்லாமல், போர் இல்லாமல், ஒரே ஆப்ரேஷனில் லாகூர்லேருந்து ராவல்பிண்டி வரைக்கும் பாகிஸ்தானுடைய அத்தனை நகரங்களையும் தாக்குகிற ஒரு வல்லரசு தேசமாக இன்றைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. ரியல் டைம் டிரான்சாக்ஷன் உலகத்தில் நம்பர் 1 நாடு இந்தியா. 1.5 லட்சம் ஸ்டார்ட் அப்பு உலகத்தின் நம்பர் 1 நாடு இந்தியா. இவ்வளவையும் செய்து கொண்டு ஒரு புறம் யோசிக்கிறோம், இந்த தேசத்தில் எந்த ஒரு பெண்ணும் அடுப்பு ஊதக்கூடாது. நீங்கள் மிக்சி கொடுத்தாங்க சார், கிரைண்டர் கொடுத்தாங்க சார், டிவி கொடுத்தாங்க சார், எல்லாருக்கும் இலவசமாக சிலிண்டர் கொடுத்தாரே பாரத பிரதமர் நரேந்திர மோடி, என்னைக்காவது நாங்கள் விளம்பரப்படுத்தணுமா? மிக்சியோட விலை என்ன, மிக்சியோட விலை என்ன, கேஸ் சிலிண்டரோட விலை என்ன, கனெக்ஷனோட சேர்த்தா 10,000 ரூபாய் இலவசமாக கொடுத்தார். பேசலை. ஏழைகளுக்கு இலவசமாக கொடுத்தார். அதான் தகுதி பார்த்து, அதாவது உண்மையாகவே தகுதி பார்த்து. எலெக்ஷன் வருதுன்னு 30 லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறது இல்லை. கிசான் சம்மான் கௌரவ நிதி, விவசாயிகளுக்கு கௌரவமாக நிதி கொடுக்கிறோம். அந்த நிதியில் கௌரவம் இருக்கிறது. விளம்பரப்படுத்தவில்லை. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். எலெக்ஷன் டைமில் கூவி கூவி நீங்கள் விற்கிறீங்க, 2000 ரூபா தரோம், 1000 ரூபா தரோம், டிவி தரோம். நாங்கள் அப்படி பண்ணுறது இல்லையே. விவசாயிகளுக்கு தேவை இருக்கிறது, அங்கே கொடுக்குறோம். வீடு கட்டுறதுக்கு ஒரு ஏழை கஷ்டப்படுறாங்க, 1,69,000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் போடுறோம். இங்கே மக்களுக்கு அவர் நாம் தமிழர் தம்பி பேசும்போது அருமையாக சொன்னார், குடிநீர் இன்றைக்கி காசு கொடுத்து வாங்குறமே, கிராமம் கிராமம் குழாய் மூலமாக குடிநீர் கொடுப்பது இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கு யாருக்கு எந்த தேவை இருக்கிறதோ அதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ரேஷன் கடையில் 20 கிலோ 4 பேர் கொண்ட குடும்பத்திற்கு அரிசி வழங்கப்படுகிறது என்று சொன்னால் 20 கிலோவும் மத்திய அரசு கொடுக்குது. குழாய் மூலமாக நான் ஆர்டிஐயில் வாங்கி வச்சுருக்கேன், ஆர்டிஐயில் வாங்கி வச்சுருக்கேன் அதிகாரிகள்கிட்ட. வீடு கட்டுறதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது, கேஸ் சிலிண்டருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது, குழாய் மூலமாக குடிநீர் மத்திய அரசு கொடுக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் கேளுங்க, சார் உங்களுக்கு 4 வருஷம் நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தீங்க, உங்களுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறா? மத்திய அரசாங்கத்துடைய ஃபண்டில் தான் உள்ளாட்சிகள் முழுசும் நடக்குது. சார் திமுக என்ன சார் பண்ணுது? ஒரு 50 காசுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறோம் எல்லாத்துலேயும். செலவே கிடையாது, ஒரே ஒரு ஸ்டிக்கர். அதே போல் பொருளாதாரத்தில் 10 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கீங்களே சார், என்ன சார் பண்ணியிருக்கீங்க? 10 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு மெட்ரோ ஃபேஸ் 2 திட்டத்தில் மாநில அரசு திட்டம் நாங்கள் செய்து விடுகிறோம் என்று மார்த்தட்டி விட்டு மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் பணம் கேட்குறீங்க. 63,000 கோடி ரூபாய் திட்டம் கேட்ட மாத்திரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிதியை கொடுக்குறார். இந்த உங்களுடைய 4.5 வருட ஆண்டுகளில் எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டை உருப்படியாக கொண்டு வந்திருக்கீங்க? வெள்ளை அறிக்கை கேட்டால் இந்த பேப்பராவது கோடு போட்டிருக்குது, இவங்க அமைச்சர் ஒரு பேப்பரை காட்டுறாரு, இதான் வெள்ளை அறிக்கை. ஏன் சார் நீங்கள் மாநாடு மயிலாளர் நடத்துறதுக்கு காமெடி பண்ணுறதுக்கெல்லாமா நாங்கள் ஓட்டு போட்டோம்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு மாநாடு மயிலாட ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறோன்னு சொன்னாங்க. எவ்வளவு செலவு? யாராவது குறை ஒருத்தர் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு போனோம் சார், எங்கள் குறை தீர்ந்துச்சு சார், ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், 2014க்கு முன்னாடி இங்கே இந்தியாவில் எத்தனை பேர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தது? இன்றைக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிற முடியுமா? எல்லாருக்கும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை கொண்டு போய் சேர்த்துருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்டை சேர்த்துருக்கோம். அது எப்படி சேர்க்கப்பட்டது? 0 பேலன்ஸ் அக்கௌண்ட். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கௌரவமாக எங்கு எந்த தேவை இருக்கிறதோ, நான் சொன்ன எந்த திட்டமும் நீங்கள் இப்போ தான் யோசிச்சிருப்பீங்க, ஆமாம் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு, ஆமாம் இந்த திட்டம் வந்திருக்கு, 2,800 ரூபாய் மாதம் எல்லாருக்கும் போகுது. நீங்கள் என்ன பெண்களுக்கு கொடுக்குறது? எல்லாருக்கும் போகுது. எல்லா திட்டங்களையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் பிஜேபி. மக்களுக்கு நாங்கள் கௌரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்காக உங்களை மாதிரி கடன்காரனை நாங்கள் ஆகலை. பொருளாதாரத்தில் 4வது தேசமாக இன்றைக்கு பாரத தேசம் நின்று கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் உலகத்தினுடைய முதல் பொருளாதார தேசமாக பாரத தேசம் மாறும். நீங்கள் யோசிக்கலாம், தமிழ்நாடு ஒரு தடையாக இருக்கே சார்னு. 2026 அந்த தடை நீங்கும், தமிழகமும் முன்னேறும்.